ஷார்ட் தான் சார். ஓகே. வணக்கம். இன்று காலை அவசரமாக இந்த எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவை வளாகத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையுலகத்தின் இந்த எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய வாட்டங்களை யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் வாடிக்கொண்டிருந்த போது அதை இன்றைக்கு இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கு எனக்கு எடுத்துக்காட்டாக இருந்ததே, நான் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவையின் உறுப்பினர் மட்டுமல்ல, நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல, ஆந்திராவிலே தமிழ்நாட்டை விட ஒரு ஆண்டுக்கு மேலே 2 ஆண்டுகள் ஒரு பிரேமசாகரம் என்ற படம், உயிருள்ள படம் டப் செய்து ஆந்திராவிலே 2 ஆண்டு காலம் ஓடிய காரணத்தால் எத்தனையோ திரைப்படங்கள் ஆந்திராவிலும் எடுத்திருக்கின்றேன். நான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலிலும் நான் மெம்பராக இருக்கக்கூடியவன். நேற்று காலை தெலுங்கு சேம்பரிலே அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதை பார்த்தவுடன் நானும் நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் சிலர் நாங்கள் பொங்கினோம். தெலுங்கிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அந்த சேம்பருக்கு முன்னால் அந்த தயாரிப்பாளர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதை எதிர்ப்போர் எதிர்க்கட்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்கும் போது நாம் இங்கே குரல் கொடுக்க வேண்டும் என்று செல்லக்குமார் ஓடி வந்தார். தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று செல்லக்குமார் ஓடி வருகிறார், ஒரு அமீர் ஓடி வருகிறார், ஒரு அசோக் ஓடி வருகிறார், ஒரு நம்முடைய நடராஜன் போன்ற மோகன் நடராஜன் போன்றவர்கள் ஓடி வருகிறார்கள். இத்தனை தயாரிப்பாளர்கள், கோவையில் இருந்து ஒரு சிறு தயாரிப்பாளர் பொங்கி எழுகிறார். ஜாக்கை போன்றவர்கள், சித்ராவை போன்றவர்கள், கோவை சார்லஸை போன்றவர்கள். திரையுலகத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னாலும், நாங்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னாலும், நாங்கள் இளைஞரையும் தான், ஒரு அசோக்கு தான் சாதாரண தயாரிப்பாளர்கள், பூங்கா நகர் அசோக் என்றாலும் நான் பெயர் சொல்லி யாரையும் இங்கே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றேன். ஆனால் இந்த சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு உணர்வு யாரிடத்தில் போய் நாங்கள் சொல்வது? நேற்று இரவு எனக்கு போன் வருகிறது. என்ன போன் வருகிறது? நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு பர்மிஷன் உத்தரவு வாங்கியிருக்கிறீர்களா என்று. அப்படி உத்தரவு இல்லாத காரணத்தால் இந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடாது என்று அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு தொலைபேசிகளை மிரட்டல் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாலை பத்திரிகையிலே இத்தனை பேர் திரண்டு வாருங்கள், நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வேஷம் போட்டு கோஷம் போட வரவில்லை, உணர்வோடு எங்களுடைய உணர்வை சொல்ல நாங்கள் திரண்டிருக்கின்றோம். என்ன கேட்டாங்க, பர்மிஷன் இல்லையா என்ன பண்ணுவீங்க? இல்லை, பர்மிஷன் நான் வள்ளுவர் கோட்டத்தில் கேட்டேனே. நான் கேட்டது திரையுலகத்தின் சார்பாக இல்லை, என்னுடைய கட்சியின் சார்பாக. ஜெனரலாகவே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே, இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பர்மிஷன் கேட்டால் கூட இந்த ஆட்சியில் கிடைக்கல. முறைப்படி கேட்டேன், கடிதம் கொடுத்தேன், கிடைக்கல. அப்போ நான் எங்கே போவேன்? அப்போ என் திரையுலகத்துக்காக எனக்கு சோறு போட்டது சினிமா, என்னை அடையாளம் கட்டது சினிமா, என்னை வாழ வச்சது சினிமா. என்னை வாழ வச்ச சினிமாவுக்காக இன்னைக்கு திரையரங்கள் மூடி இருக்குது. மனசு வருத்தமாக இருக்கு. நான் வணங்கக்கூடிய, நான் திரையரங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறவன். அங்கே வந்து போகிற ரசிகர் பெருமக்கள் மட்டுமே என்னோட தெய்வம் சொல்கிறவன். நான் தட்டில் சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோத்து பிறக்கையில் என்னோட ரசிகன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உண்மை. நான் படித்த எம்ஏ எனக்கு சோறு போடல சார், நான் படித்த எம்ஹெச்டி எனக்கு சோறு போடல சார். இந்த சினிமா உலகம் என்ன சோறு போட்டிருக்கு, என்னை ஆளாக்கியிருக்கு. என்ன மட்டும் இல்லை, என் மகன் இன்னைக்கு சிலம்பரசன் எஸ்டிஆரா வளர்ந்துருக்கிறான்னா நான் மட்டுமல்ல, ஒரு மோகன் நடராஜனாக இருக்கட்டும், ஒரு அமீரா இருக்கட்டும், ஒரு தாஸ் கேமராமேனாக இருக்கட்டும், தாஸ் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு சாலை சகாதவன் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு செல்லக்குமார் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு செல்வரேக தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு சாரஸாக இருக்கட்டும், ஒரு சித்ராவாக இருக்கட்டும், ஒரு ஜாக்கா இருக்கட்டும், நாங்களாம் சின்ன தயாரிப்பாளர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி, தமிழ் திரையுலகமே கிடக்கிறது வாடி. உணர்வுள்ளவர்கள் இங்கே நிற்கிறோம் கூடி, உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி. என்ன காரணம்?
கோடி கோடியாக எங்கள்கிட்ட பணம் கொட்டி கிடக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுக்கல சார். சாதாரண சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரும் நாங்கள் வந்து சேம்பரில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல, இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல. எங்களுடைய இன்னைக்கு எங்களுடைய தென்னிந்திய, அதாவது எங்களுடைய திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான் கொதிச்சு போய் இந்தியாவில் எங்கேயா இரட்டை வரி ஜிஎஸ்டி மத்திய அரசு போட்டது 28%, தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி 30%, இதர வரி ஒரு 4%, 62%, மத்தியில் ஒரு வரி, மாநிலத்தில் ஒரு வரி, இப்படி போடுவீங்களா ரெட்டை வரி? எங்களால் தாங்க முடியாத வழியா ரெட்டை வரி உலகத்தில் உண்டா கேட்குறோம். இன்னொன்று, திரையரங்கத்து உரிமையாளர்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆல் ஆஃப் எ சடன் இந்த போராட்டத்தை இப்போ ஆரம்பிக்காம வருமுன் காக்க வேண்டும் என்று முன்னாடி ஏன் யோசிக்கல? யோசிச்சிருந்தா ஓடுற படத்தை இப்போ நிறுத்திட்டீங்க. என் பையனோட படத்துக்காக சொல்ல, சாதாரண சின்ன சின்ன படங்கள் நின்று இருக்கு. ஒரு அன்பானவன் அசராதவன் அடங்காதவனாக இருக்கட்டும், ஜெயம் ரவியோட வனமகனாக இருக்கட்டும், இவன் தந்திரனாக இருக்கட்டும், சின்ன சின்ன படங்கள். அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவாங்க? யார் தருவாங்க உங்களுக்கு கோடி? எங்கே போவாங்க? யார் காப்பாற்றுவாங்க? ஆனால் சுனாமி சொல்லிட்டு வராது. 58% இவ்வளோ வரின்னதும் திரையரங்கு உரிமையாளர்கள் வேறு வழி இல்லை. உடனே திரையரங்கத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் திரையரங்கம் இழுத்து மூடப்பட்டிருக்குத, இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது வரைக்கும் பதில் சொல்ல. எங்களுடைய தயாரிப்பாளருக்கு போய் நாங்கள் இயலாமையில் இருக்கிறோம், நெஞ்செல்லாம் கொதிக்குதியா? பணம் போட்டு மூலதனம் போட்டு படம் எடுக்கக்கூடிய நமக்கு என்ன இயலாம உணர்வு. இன்னொன்று, திரையரங்கத்தை மூடிட்டு நான் அதான் சொன்னேன், சினிமாவோட பவர் என்ன? ஒரு 10 நாளைக்கு தேட்டரை மூடுங்கயா. 10 நாளைக்கு எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பிக் பாக்கெட்டு, எத்தனை அநியாயம் அத்தனையும் பெருகி போயிடும். நாட்டில் சட்ட ஒழுங்கு நிற்காது. ஆடுற ஆளுங்கட்சி ஆடும், இந்திய அளவில் ஆடும். சினிமாவோட பவர்ஃபுல்லு. எல்லாத்துக்கும் சினிமாக்காரன் வேணும். ஆனால் சினிமாக்காரனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு திரையுலகத்தில் போய் இன்னைக்கு திரையரங்கெல்லாம் மூடி கிடக்குது. நான் வந்து தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷாலை மதிக்கிறேன். பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது. நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க. நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பதவி வச்சுட்டு இங்கே போராடல. நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை. நான் இந்த பதவிக்கு ஏன் வரல தெரியுமா? என்னை தேர்தலில் தான் நிற்க சொன்னாங்க. செல்லகுமாரை போன்றவங்க, அமீரை போன்றவங்க, தாசை போன்றவங்க, அப்படின்னா அத்தனை பேர் நிற்க சொன்னாங்க. நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட. ஆனால் நான் நிற்கல. ஏன் தெரியுமா? இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அத்தனை பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே சந்திக்கிறேயா. அதனால தான் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த வளாகத்தில் வந்து நான் அரசியல் பேசல. என்ன கேட்குறேன்னா, ஜிஎஸ்டி என்பது அட்டை உறிஞ்சா ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இதை போய் இந்த வர்த்தக சபையின் வளாகத்தில் நான் இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, ஏன் வர்த்தக சபை வளாகத்துக்கு வந்தேன்? நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நான் சட்டசபைக்கு முன்னாடி போய் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கல. நான் நாரதகான சபாவுக்கு முன்னாடி நின்று குரல் கொடுக்கல. என்னுடைய முன்னாள் வீடு இருந்த இந்தி பிரச்சார சபாவில் நின்று நான் குரல் கொடுக்கல. நான் தேவனோட திருச்சபையில் நின்று குரல் கொடுக்கல. என்னுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் வந்து நான் நிற்கிறதுக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் பர்மிஷன்? இன்னைக்கு நீ பர்மிஷன்ல வரக்கூடாது. கைது பண்ணிப்பாரு. சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே காரை விட்டு இடிச்சுட்டு போறான் அவன் டி ராஜேந்தர். இதுக்கெல்லாம் நான் இன்னொன்று, நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா கட்டிட்டு வரலையே கரை வேட்டி கட்டிட்டு வந்தா இருக்கும் கரை. நான் கரையோட வரல, சினிமா உலகத்து மேல இருந்த அக்கறையோட வந்திருக்கிறேன். தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமா உலகம் ஏறணும் கரைங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் ஒரே எங்களோட குறை என்னன்னா, ஜிஎஸ்டி போட்ட நீங்கள் எல்லாருக்கும் தெரியுது. தியேட்டருக்கு ரிலீஸ் போனோன்னு அங்கே வந்து 28% ஜிஎஸ்டி, 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் போனால் 30 ரூபா கேளிக்கை வரி.
இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு போனதுதான் உங்களுக்கு தெரியுது. 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இருந்தால் 18%. கேளிக்கை வரி மட்டும் நீக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஏன் தென்னிந்திய வர்த்தக சபையும் போராடினால் அது போதாது. எங்களுக்கு கேளிக்கை வரி நீக்கினா மட்டும் போராது, எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும். சார், இந்தியாவிலே கர்நாடகா இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுறேன் சார். கர்நாடகாவில் தான் சார் ஒரு காலகட்டத்தில் டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ கன்னட திரையுலகத்தை வாழ வைக்க வேற யாரும் வாழ வைக்கல. கன்னட திரையுலகம், அந்த கன்னடாவில் ஒரு திருட்டு வீசிட்டு ஓட முடியாது. அங்க இருக்கிற ரசிகன் அடிச்சு உதைக்கிறான். அந்த கன்னட மக்களுடைய அந்த மொழி பற்றை, அந்த மொழி பக்தியை மதிக்கிறையா, கையெடுத்து கும்பிடுறையா. அதே மாதிரி ஆந்திராவில் சின்ன படத்துக்கு 7% முன்னாடி, பெரிய பட்ஜெட் படத்துக்கு 15%. இதெல்லாம் பார்த்து தான் நான் முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நான் என் கட்சியின் சார்பாக இருந்த பதவியை வச்சு என்னால் சினிமாவுக்காக டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ வாங்கணும்னு போராடணும். தமிழில் தலைப்பை வச்சா டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது முன்னாள் முதல்வர் கலைஞரோட அரசு. அதை வேறு விதத்தில் கடைபிடிச்சது அம்மாவோட அரசு. ஆனால் அம்மாவை வச்சு தான் ஓட்டு வாங்கினீங்க. அந்த அம்மாவை விட நீங்கள் பெரிய கொம்பா? நீங்கள் போடுவீங்க 30% டாக்ஸ், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் சினிமாக்காரங்க போடுவீங்க வரி, நீங்கள் நின்று ஓட்டு வாங்கியிருக்கீங்களா? ஓட்டு வாங்க முடியுமா? உங்களால் வந்து வாங்குங்க பார்ப்போம் ஓட்டு. அந்த அம்மா போட்ட பிச்சை நீங்க இன்னைக்கு சினிமா உலகம் திரையரங்குகள்லாம் கிடக்கும் மூடி சும்மா இருப்பீங்களா? லேட் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அப்படி 20-30% கேளிக்கை வரியா எங்க இருக்குது? ரெட்ட வரி கேரளாவில் 30% டோட்டல் நீக்கம், 28%ஓட 2% அந்த கேரளா எங்க? இன்னைக்கு ஆந்திராவில் போராட்டம் வெடிக்குது. அந்த ஆந்திரா எங்க? எல்லாத்த விட வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, மேற்கு வங்காளத்தில் இந்த ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்குள்ள இருந்தால் 18%. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு, 50% வச்சுங்க. அந்த 50% அந்த திரையுலகத்துக்காக விட்டு கொடுத்த அந்த மேற்கு வங்காள அரசு இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுறோம். அங்கேயும் இருக்கிறது ஒரு அம்மா தான். ஆக இந்த நாட்டுக்கு தேவை அம்மா, இல்லைன்னா வந்து ஆட்சிலாம் ஆயிடுது. சும்மா ஏமாத்துறாங்க சும்மா, அதான உண்மை. என்ன இல்லாட்டா அந்த அம்மா புண்ணியவதி செத்து அத்தனை நாள் ஆகுது, ஏன் யாரும் கேட்கல விசாரணை கமிஷன்? யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது கமிஷன். எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன்? நான் கேட்போம்ல, கேட்கிறோம்ல. இன்னொன்று, எங்க மோடியை நான்லாம் வந்து பயங்கர காங்கிரஸ் எதிர்ப்பாளன். அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன மோடியோட ஆட்சியெலாம் மத்தியில் வரணுங்கிறதுக்கு மறைமுகமாக நாங்கள்லாம் வந்து கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் மாற்றாட்சி வரணும்னு நினச்சிட்டு மௌனமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில் ஒரே விஷயங்க, ஜிஎஸ்டி வரி. இந்தியா முழுவதும் ஒரே வரி, உங்களோட கனவு. ஆனால் எங்கள் தொழில் போகக்கூடாத களவு. நாங்கள் சினிமா திரையரங்குகளை அடைக்கிறதுக்காக நாங்கள் மூடக்கூடாத கதவு. அதுக்காகவா உங்களோட ஆட்சி மலரும் நாங்கள் நினச்சோம்? ஒன்றும் இல்லைங்க. நான் கேட்குறேன், ஜிஎஸ்டி வரி உலகத்தில் எந்த நாட்டில் சார் 28%? எந்த நாட்டில்? குவைத்தில், அது பெரிய பணக்கார நாடு, அங்கே கூட 5% தான். ஆனானப்பட்ட வல்லரசுல 7, அதாவது யுஎஸ்ஏ கூட 7.5% தான். ஒரே ஒரு ரஷ்யாவில் 18%, சைனாவில் 17%, இந்தியாவில் 28% என்றால் மோடி ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு? எந்த வளர்ச்சி அடிப்படையில் 28% போட்டிருக்கீங்க? இது தாங்குமா? இன்னொன்று, 28% போட்டீங்க. அதாவது மகாத்மா காந்தி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி, அவர் சுத்தினாரு நாட்டை. ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் சுத்தி வராரு நாட்டை, போட்டுக்கிட்டு அலையிறாரு விதவிதமான கோட்டு சூட்டை. ஆனா அவரு
இப்ப 28% வரி போட்டிருக்கிறாரு இந்த ஜிஎஸ்டி. இந்தியாரா ஒருவேளை வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்த்தோன்னு இந்தியா பெரிய நாடாயிட்டுன்னு நினைக்கிறாரா? ஐயா, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடியா இந்தியா. நீங்க வேற கோட்டு சுட்டு போட்டு அலையலாம் ஐயா. தன்னுடைய உடம்புல அதாவது பாரத்லா படிச்சுட்டு தான் பாரத்லா மீறி லண்டன்ல படிச்ச படிப்பை மீறி ஏழை எளிய மக்களுக்கு கந்தை உடையில்லை என்று கந்தை ஆடியை கட்டி திரிந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே எங்கே? அந்த நாட்டில் 28% ஒருவேளை சோத்துக்கு வெளியில்லாத நாடு. இவ்வளோலாம் எதுக்குங்க? எங்க நாட்டில் எல்லாத்த விட ரொம்ப சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லைங்கிறது மட்டும் இல்லை, எங்களுடைய ஏழை மக்கள் வாழும் இந்த நாட்டில் பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது. பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது. இன்னொன்று, வெள்ளைக்காரன் ரோட்டில் பிஸ்ஸை வந்து ரோட்டில் அடிப்பான், கிஸ்ஸை வந்து ரோட்டில் அடிப்பான், பிஸ்ஸை வீட்டில் அடிப்பான். என்னுடைய இந்தியனுக்கு வேற வழி இல்லாமல் பிஸ்ஸை ரோட்டில் அடிக்கிறான், கிஸ்ஸை தான் என் வீட்டில் அடிக்கிறான். அப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு 28% ஜிஎஸ்டியா தாங்குமா? நாடு தாங்குமா? எல்லாத்தையும் விடுங்க. எங்க 28% சார். ஒரே ஒரு பிஸ்ஸாவுக்கு 5% சார். ஆனா ஒரு கடலை மிட்டாய் தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அத்தனை சதவீதம் 18%. எப்படிங்க நாங்க தயாரிப்போம் உருண்டை? இன்னொன்னுங்க, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி, அங்க பத்தி எரியுது. பட்டாசு தொழிற்சாலையா, அங்க வெடிக்குது போராட்டம். ஜவுளியா, பத்திக்கிட்டு எரியுது. எங்கள் திரைப்பட உலகத்தில் ஏன் இந்த விஷயம் தீப்பத்தி எரியல? திரையரங்கு மூடி கிடக்குத. என்ன காரணம்? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஒன்னே ஒண்ணுங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்று சொல்றேன், ரொம்ப ஃபீலிங்கில் ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டில், இந்த நாட்டில் மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பச்சை தண்ணி. நீ இந்த நாட்டில் ஏதோதையோ நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்க, நீ நல்ல தண்ணி கொடுக்கணுயா. தண்ணி கொடுக்கல, நாங்க காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம். கார்பரேஷன் தண்ணியில குழா அசிங்கமா வருது, காவாயில சாக்கடை வருது. அப்படியெல்லாம் நடக்கிறோம். ஆனா காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா? கங்கைக்கே தாங்காதியா? ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே, ஏ இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை? அதோட இதை இணைக்கிற, ஆதாரோட அதை இணைக்கிற, ஏன் நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கல? ஏன் உங்களால முடியல? அதுக்கு தண்ணிக்கு ஜிஎஸ்டியா? நாடு தாங்குமா சார்? இவ்வளவெல்லாம் நீங்க வந்து பிசாவுக்கு 5 ரூபா போடுவீங்க, கடல் உருண்டைக்கு 18. எல்லாத்த விட சார், தியேட்டருக்கு போனா நீங்க வந்து 28% 100 ரூபாய்க்கு மேல, கேளிக்கை வரி 30. அதெல்லாம் விடுங்க. படம் எடுக்கக்குள்ள, அதான் நேற்று சொன்ன தயாரிப்பாளர்கிட்ட, நீங்க போய் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட புக் பண்றீங்க, அங்க ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டி. அடுத்தது ஒரே ஒரு போய் இந்த மோகன்ராஜன் படம் எடுக்கணும்னு போய் அன்னைக்கு எடுத்துட்டாரு முள்ளும் மலரும். இன்னைக்கெல்லாம் முள்ளும் மலரும் தான் குத்தும், மலரே கிடையாது, முள்ளு தான் குத்தும். சினிமா உலகம் கத்தும். எப்படின்னா, ஒரு அவுட்டோர் யூனிட் புக் பண்ணா 5 லட்சம் பில்லுன்னா 5,90,000 ரூபா கட்டணும். அடுத்தது ரெக்கார்டிங் தியேட்டர் போய் ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்க, 5 லட்சம் ரூபா பில்லா, அங்க 5,90,000 கட்டணும். அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற என்ன பண்ணீங்கன்னா 10 லட்சமா, 28%. அங்க ஒரு மறுபடியும் 1,80,000 ரூபா, 18%, 11,80,000 ரூபா கட்டணும். டிஐ பண்றீங்களா 10 லட்சம், மறுபடியும் அங்க 1,80. அப்ப ஏங்க படம் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இத்தனை % ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான். இதோட டோட்டலா சங்கு. படமே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் படம் எடுத்தா, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வித்தா, அங்க ஒரு 12%. அடுத்தது தியேட்டர்ல ஓடி 60% வட்டியெல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேரை பிரிச்சுக்கிட்டா அங்க ஒரு ஜிஎஸ்டி. அப்பா, ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா இந்த கடைக்கு போனா ஒரு டாக்ஸுங்க, இந்த கடைக்கு போனா ஒரு வரிங்க, அந்த கடைக்கு போனா ஒரு வரின்னு. ஒரு சினிமாவுக்கு பல முனை வரியா? இத்தனை பல முனை தாக்குதலா? இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில வெந்தாதான் இட்லி,
அடிமடியில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி. சினிமா கடன் கிடக்குறோம் பட்னி, போற போக்க பார்த்தா எடுத்து விக்கணும் போல இருக்கு கிட்னி, திரையுலகமே ஆயிடும் போல இருக்கு சட்னி, அதுக்கும் கேட்பாங்க போல இருக்கு 18%. அதனால இதெல்லாம் போய் இன்னொன்னு, நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க, உடனடியாக கொடுக்கணும். நான் விஷாலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மூட்டாங்க திரையரங்குகளை. சினிமா உலகத்தில் எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தி திரைப்பட தயாரிப்புல நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க, சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும்? கடல்ல திமிங்கலம் இருக்குங்கிறதுக்காக மீன்களே இருக்கக்கூடாதுன்னு இறைவனோட படைப்பு இல்லை. திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன்களும் இருக்கும். சினிமாவில் இருக்கக்கூடிய சில திமிங்கலங்கள், இந்த சின்ன மீன்கள்லாம் செத்துட்டோம். இந்த சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே வந்து நிற்கக்கூடிய எத்தனையோ உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல. ஆனால் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, வர்த்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவில்லை, போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க. அத்தனை பேர். ஆனா நான் எங்களை பண்ணு கைது பண்ணு அமீரை பண்ணிப்பாரு. இதோ ஊன்றிக்கிட்டுன்றா, சினிமா வச்சு தான் ஊன்றி நிற்கிற, கையில் கோல் எங்களுக்கு கொடுத்ததே சினிமா தான் ஊன்றுகோல். நிற்கிறார்ல ஒரு பூங்கா நகர் அசோக பண்ணு, இந்த டிஆர் நிற்கிறோம் பண்ணு, கோவையிலேருந்து ஜாக்கு வந்து நிற்கிறார் பண்ணு, இந்த சார்லஸ் நிற்கிறான் கோவையிலேருந்து பண்ணு, செல்லகுமார் பண்ணு, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய சித்ரா பண்ணு, தாசு பண்ணு, அமைஞ்சுக்கிற பாய் பண்ணு, கருப்பசாமி பண்ணு. நான் அடிச்சுப்ப மொட்டை, சினிமா உலகத்தை அடிக்காத மொட்டைன்னு நிற்கிற கருப்பசாமி பாரு. முடியாது, குரல் கொடுப்ப. இந்த குரல் போதுமா? இன்னும் நான் யாரையும் தாக்கிறதுக்கு வரலங்க. இப்பயும் சொல்றேன், நாங்க காங்கிரஸோட எதிர்ப்பாளன். கடைசி என்னோட எச்சரிக்கை, இந்த அளவுக்கு இந்த கொடுமையான ஆட்சியில இவ்வளவு வரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாங்காம எங்களெல்லாம் கொண்டு காங்கிரஸ்ல போய் தள்ளிடாதீங்க. எங்களை தள்ளல, நாட்டு மக்களே எதிர்காலத்தில் இந்த ஆட்சியை விட காங்கிரஸ் ஆட்சியே மேல் என்று சொல்லக்கூடிய நிலையை மோடி எடுத்து விடக்கூடாது பிரதர். முதலே அதே மாதிரி எங்களுடைய திரைப்பட உலகத்துக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா எங்களுடைய கோரிக்கை, மானியம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அந்த மானியம் வழங்கப்பட வேண்டும். அதற்கும் இப்பொழுது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் போராட வேண்டும். கேளிக்கை வரியை அடியோடு நீக்க வேண்டும். ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும். 28% 14 ஆகணும். அதே மாதிரி 18 அது 9 ஆகணும், குறைக்கப்பட வேண்டும். ஒரு வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க முடியாது? இந்த தமிழ்நாடு ஆட்சியை இவர்கள் வலியுறுத்த வேண்டும். இதைத்தான் இந்த நிர்வாகிகள் சேம்பரும் செய்ய வேண்டும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்று சொல்றேன். கேட்காம எதுவும் கிடைக்காது, தட்டாம கதவு திறக்காது, பூக்காம எந்த மனமும் மணக்காது, போராடாம எந்த துறையும் ஜெயிக்காது. எங்கள் துறைக்காக போராடுவோம், போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்த அத்தனை இந்த தமிழ் திரைப்பட உலகத்தின் நல விரும்பிகள் அனைவருக்கும் சார், இங்கே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. இவங்க எல்லாருமே டிவைட் அண்ட் ரூல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தலே நான் நிற்கல. எனக்கு இது முன்னாடியே தெரியும். நிக்க சொன்னோம், நிக்க விடல, பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இன்னொன்று சார், இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் இங்கே ஏன் பேசுகிறேன்னா, பதவியில் இருந்தாக்கா, உதாரணத்துக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நிற்கணுனாலே அன்னைக்கு அதிமுக அரசியல் பேசக்கூடாது, அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருந்த சின்னம்மாவை போய் பார்த்தாதான் தேர்தலில் நிற்கணும்னாங்க. அப்படி ஒரு தேர்தல் எனக்கு வேணாம். இப்போ கூட நான் நின்று இருந்தேன்னா அங்கே போய் நான் ரொம்ப குனியணும். ஓவரா இதுக்கு மேலே குனியவே முடியாது, நம்மளால முடியாது. அதனால அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நான் வந்து இன்னைக்கு பதவியில் இல்லாதனால தான் ஃப்ரீ பேர்டாக பேசுகிறேன். அவரு நான் சொல்கிறது, நான் சொன்ன காலகட்டத்தில் அதில், ஆனால் நான் நின்ன அணியில் அன்னைக்கு போய் எல்லாரும் பார்த்தாங்க. அதாவது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேறுனா அவர்களுடைய கருணை பட்டாதான் நிற்க முடியும்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. நான் விஷாலை பற்றி பேசலை. நான் நின்னப்ப, நான் நிற்கணும்னு பேசினப்ப விஷால் சார் நிற்கல.
குஷ்பு மேடம் தான் நிற்கிற மாதிரி அன்றைக்கி விஷால் சார் டிஆர் நிற்க போகிறாருனதும் அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆர்டிஸ்ட் சார்னு ஒன்று என்னை எதிர்த்து ஒரு நடிகை நிற்கிறாங்க, அந்த அப்புறமா அனாவசியமாக தேர்தல்னா அந்த பொண்ணோட பேரை போட்டு அந்த ஒரு நடிகை என்ன தவிர ஒரு லேடியை போட்டு காயப்படுத்துவாங்க. இந்த வம்பே நமக்கு வேணாம். இப்படிலாம் போய் பல இடத்துல கூட கும்பிடு போட்டு தான் ஒரு பதவி வேணுங்கிறத விட இன்றைக்கி பதவி இல்லாமல் சூப்பராக போராடுறேன்.